வணக்கம். அகத்தியன் அகாடமி ஃபாரஸ்ட் கார்டுக்கான கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன்ஸ். இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன்ஸ் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. என்னென்னு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் குரூப் 4க்கு மட்டுமே போட்டுட்ருக்கீங்க, ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கும் போடுங்க. ஏன்னா நீங்கள் குரூப் 4ல் போட்ட கட் ஆஃப் அனாலிசிஸ் அதுக்கேற்ற மாதிரியே தான் கரெக்டாக கிடச்சிருந்தது. அதை விட 50 சீட் அதிகமாகவே கிடச்சிருந்தது. இதுக்கும் போடுங்க சார்னு சொல்லி நிறைய ரெக்வஸ்ட் கேட்டிருந்தீங்க வாட்ஸ்அப் மூலயமா. ஸோ அதுக்கு தான் நாங்கள் நேற்று ஒரு ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணி உங்களுக்கு யூடியூப் பாயில் அந்த ஃபார்முடைய லிங்க் கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1000லேருந்து ஒரு 1500 வரையிலான நண்பர்கள் எங்களுக்கு அந்த ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுத்த உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும், ஏன்னா நீங்கள் கொடுத்த தகவல் வச்சு தான் நாங்கள் இப்போது இந்த கட் ஆஃப் ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் போட்டிருக்கோம். ஸோ தகவல் கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் எங்கள் நன்றிகள். இதில் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு, அதாவது வனக்காப்பாளருக்கான இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு என்ன ரேஷியோவில் எடுப்பாங்கன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாதுங்க. ஏன்னா ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாம் முதல் முறையாக இப்போ தான் அந்த சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டே நடத்தியிருக்காங்க. இந்த ரேஷியோ இப்போது டிஎன்பிசி மாதிரி இருக்குமா, டைப்பிஸ்ட் மாதிரி இருக்குமா சார், இல்லை எந்த ரேஷியோவில் எடுப்பாங்க சார்னு சொல்லி நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. எங்களுடைய கணிப்புப்படி பார்த்திங்கன்னா 1:5 ரேஷியோவில் அழைக்கப்படலாம். அதாவது அடுத்த கட்டம் செகண்ட் லெவல், அதாவது நார்மலைசேஷன் செய்து அந்த ரிசல்ட் வெளியிட்ட பிறகு செகண்ட் லெவல் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு, அதாவது வாக்கிங் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த வாக்கிங் டெஸ்ட்டுக்கு உங்களை இந்த ரேஷியோவில் அழைக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் 115 +or-3 இந்த கொஸ்டின்ஸ் வரைக்கும் கிடைக்கும். நார்மலைசேஷன் செய்யும் பொழுது உங்களுடைய ஆக்சுவல் மார்க்லேருந்து ஒரு +2 or 3 இந்த அளவுக்கு மாறுபடும். ஏன்னா மார்க் குறைவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஒரு 2 அல்லது 3 மதிப்பெண்கள், மேக்சிமம் 3 மதிப்பெண்கள் வரை உயர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் உங்கள் மதிப்பெண்கள் 95% 99% குறைவதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன்ஸ் நாங்கள் எதெல்லாம் கால்குலேட் பண்ணி போட்டிருக்கோன்னா, இந்த குரூப் 4 ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் போனவங்க, அதே மாதிரி இந்த டைப்பிஸ்ட்டில் போகிறவங்க, இவங்களை எல்லாத்தையுமே ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன்ஸ் மாதிரி வச்சு தான் நாங்கள் இது அனாலிசிஸ் போட்டிருக்கோம். இந்த அனாலிசிஸ் வச்சே கிடைக்கும், இது வரைக்குமே ஷோராக கிடைக்கும்னு நாங்கள் எப்போவுமே சொல்லதில்லை. இது வரைக்கும் கிடைக்கலாம். 90% இதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதே போல் நாளை ரிசல்ட் வெளியாகுமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ரிசல்ட் நாளைக்கு கண்டிப்பாக வெளியாவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சப்போஸ் நாளைக்கு வெளியாகலைன்னா 19ஆம் தேதி இல்லை 18ஆம் தேதி காலை ரிசல்ட் கண்டிப்பாக வெளியிட்டுருவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ரூமர்ஸ் வருது. என்னென்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி நிறைய ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாம் நடந்த மாதிரியும் அதோடைய கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன்ஸ் நிறைய பேர் கொடுத்த மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் யாரையும் குறை சொல்லி எப்போவுமே பேசுன்ற விருப்பம் எங்களுக்கு கிடையாது. ஸோ வதந்திகளை நம்ப வேண்டாம். ஏன்னா இதுதான் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம், அதாவது அவங்க டிபார்ட்மெண்ட் மூலமாக நடத்தப்பட்ட முதல் கணினி வழி தேர்வு. ஸோ கட் ஆஃப் இப்போ பார்ப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் மினிமம் தான் நான் போட்டிருக்கோம், மேக்ஸிமம் இப்போ போட முடியாது. ஸோ மினிமம் லெவல் பார்த்திங்கன்னா 115 +or-3. எத்தனை நபர்கள் அழைக்கப்படலாம்னு பார்த்தீங்கன்னா 1205 நபர்கள் வரைக்கும் அழைக்கப்படலாம். ஏன்னா வாக்கிங் டெஸ்ட்டுங்கிறது சாதாரணமாக இல்லைங்க. அந்த டிஸ்டன்ஸை நீங்கள் நடக்கிறதுக்குள்ளேயே போதும் ஆயிரும். அதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி, குறிப்பாக ஸ்டாமினா லெவல் ரொம்ப முக்கியம். நிறைய நீங்கள் வாக்கிங் போகிறத விட சைக்கிளிங் நிறைய பழகுங்க. உங்களுடைய ஸ்டாமினா லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நான்வெஜ் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நான்வெஜ்னால் கலோரிஸ் அதிகமாக இருக்கிற ஃபுட் எடுத்துக்கோங்க. கலோரிஸ் குறைவாக இருக்கிற ஃபுட்டு எடுத்துக்கிட்டு ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கிற ஃபுட்டு எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு எனர்ஜி லெவலை இன்க்ரீஸ் பண்ணும், ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்தது பார்த்திங்கன்னா
பிசி 105 கேள்விகள் வரைக்கும் கிடைக்கலாம். 1050 நபர்கள் வரைக்கும் அழைக்கப்படலாம். எம்பிசி 102, 708 நபர்கள். எஸ்சி பொறுத்த வரைக்கும் 95. அதாவது இது நான் சொல்லிகிட்டு இருக்கிறது என்னென்னா மினிமம்ங்கிறது வந்து கொஷின்ஸ் தாங்க, மார்க் கிடையாது. 95 இவங்களில் வந்து 585 நபர்கள் வரைக்கும் அழைக்கப்படலாம். எஸ்சிஏ 93, 78 நபர்கள். பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 136. எஸ்டி பொறுத்த வரைக்கும் 90 + 78. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இப்போ நாங்கள் சொன்ன கட் ஆஃப்லேருந்து ஒரு +or-5 இந்த ஒரு 5 கொஷின்ஸ் இல்லைனா ஒரு 3 கொஷின்ஸ் குறைச்சிக்கோங்க. இவ்வளோ தான் வந்து ஃபீமேல் கட் ஆஃப். ஏன்னா ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மிக 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 குறைவாக தான் கொடுத்துருந்தீங்க. அதனால் எங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு அனாலிசிஸ் கொடுக்கறதுக்கு டைம் எடுக்குது. இது வந்து ஒரு தற்காலிகமான அனாலிசிஸ் மட்டும்தான். ஸோ அடுத்த அனாலிசிஸ் வந்து இன்னும் வந்து அக்யூரேட்டாக போட்டுருவோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் அகத்தியனுடன். நன்றி, வணக்கம்.